நாட்டை பொறுத்தவரையில் கல்வி நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமது நாடு வந்து கல்வி ரீதியாக நல்ல விஷயங்களை வந்து இந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இதுக்கு முதல் இருந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் செய்துட்டு வரதை நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்க ஒரு விஷயம் தான். அந்த வகையில் இப்போ இது தொடர்பான இன்னொரு விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பகிரப்படுது. அதாவது சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் வந்து கடந்த 4ஆம் தேதி வந்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் தலைமையில் வந்து திறந்து வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இது இப்போ சரி, ஒரு நல்ல விஷயம் தானே, மருத்துவ பீடம் திறந்து வைக்கப்பட்டுச்சு சப்ரகமுவ யூனிவர்சிட்டியில் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம். ஆனால் அதுலேயும் இருக்க ஒரு சில தவறான தகவல்கள் பகிரப்படுறது தொடர்பில் நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது உண்மைக்கும் மருத்துவ பீடமாக திறந்து வைக்கப்பட்டுச்சு. அதுதான் இப்போ ஒரு அங்கே வந்து திறந்து வைப்பு ஒன்று நடந்துச்சு. அது வந்து மருத்துவ பீடம் சொல்லியிருந்தேன். அது வந்து அந்த மருத்துவ பீடத்துக்கான ஒரு கட்டிடம் வந்து திறக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த நம்ம சமூக சில ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல்களில் வந்து அவங்க போட்டிருந்த தகவல் முதல் வந்து மருத்துவ பீடம் திறந்து வைக்கப்பட்டதாக தான் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து அவங்க பகிர்ந்திருந்தாங்க. இணைய முகவரி அது செய்தியில் நாங்கள் அதை போய் பார்த்தோம்னா அந்த வந்து ஒரு புதிய மருத்துவ பீடம், அதாவது கட்டிடம் வந்து திறக்கப்பட்டது. ஒரு நியூஸ் கார்டில் போட்ட விஷயம் மருத்துவ பீடம்னு, ஆனால் உள்ளுக்கு போய் பார்க்கும்போது அந்த கட்டிடம்ன்றதை அவங்க சரியாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், இது இப்படி நாங்கள் ஒரு நியூஸ் எடுக்கும்போது இப்படி சரியாக இருக்கும், சில நேரங்களில் இது மாதிரி விஷயங்களும் மக்களை வந்து தவறாக வழி நடத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். ஆனால் சிலர் வந்து உண்மைக்குமே இது மருத்துவ பீடம் திறந்து வச்சதா வந்து சில ஊடகங்களும் செய்தி வெளியிட்டு இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு குறுகிய காலத்தில் அரசாங்கம் உருவாகிய குறுகிய காலத்தில் வந்து ஒரு சப்ரகமுவ யூனிவர்சிட்டியில் ஒரு மருத்துவ பீடம். மருத்துவ பீடம் சொல்றது வந்து மிகப்பெரிய ப்ராசஸ், நினைச்சுன்னு செய்யல ப்ரொசஸர். அப்போ ஒரு சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மருத்துவ பீடம் வந்து இந்த அரசாங்கம் கொண்டு வந்துட்டதாக வந்து பகிரப்படுது. ஆனால் அது உண்மையாக பார்க்கும்போது ஒரு அரசாங்கம் மட்டும் இல்லை, இது வந்து காலங்காலமாக ஒரு இதுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு அரசாங்கமும் இதில் ஒவ்வொரு கட்டத்தை செய்திருக்காங்க. வந்து இப்போ வந்து அது கட்டடத்தில் ஒரு பகுதி முடியப்பட்டிருக்கு. அதுல இன்னும் வந்து நாங்க ஆய்வுப்படி பார்க்க நேரம் வந்து இன்னும் அதுல கட்டணங்கள் வந்து நிர்மாணிக்க வேண்டியது தேவைகள் இருக்கு. அதாவது இது வந்து 2018ஆம் ஆண்டு வந்து 1250 மில்லியன் ரூபாய் நேரடி நிதி ஒதுக்கீடு வந்து சப்ரகமுவ மட்டுமில்ல வயம்ப, சப்ரகமுவ, மொரட்டுவ யூனிவர்சிட்டிகள்ல வந்து இந்த மருத்துவ பீடத்தை நிர்மாணிக்கிறதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் அமைச்சரவையில் அனுமதி வந்து வழங்கப்பட்டா தான் வந்து அதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்க முடியும். அப்ப அதன்படி 2018 மார்ச் 6ஆம் தேதி வந்து அமைச்சரவை அலுவலகத்தினால அந்த அவங்களோட ஒஃபிஷியலா வந்து ஸ்டேட்மெண்ட் நாங்கள் ரிலீஸ் பண்றாங்க வந்து அதாவது சப்ரகமுவ மருத்துவ பீடத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முதல் கட்டமா ஒரு 75 பேர் மாணவர்கள், அதாவது 2018ஆம் ஆண்டு அதுக்கு முதற்கட்டமா 75 மாணவர்கள் வந்து சப்ரகமுவ மருத்துவ பீடத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்காங்க. 2018 உள்வாங்கப்பட்டது. 2018ல அவங்க வந்து அனுமதி வழங்குறாங்க வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அப்ப இது 2018 இந்த மருத்துவ பீடத்துக்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து அதுக்கான உத்தியோகபூர்வ வர்த்தமானி அறிவிப்புல வந்து விடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் அதாவது 1978 ஆண்டின் 16 இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின்படி அப்புறம் வந்து மருத்துவபீடமாக உத்தியோகபூர்வமாக நிறுவுறதுக்கு வந்து வர்த்தமானி வெளியிடப்பட்டு. ஆனா அதுக்கப்புறம் நிரந்தர கட்டிடங்கள் கட்டப்படும் வரை, அதாவது இப்ப மருத்துவ பீடம் வந்து உருவாக்கப்பட்டுட்டாலும் மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் 75 மாணவர்கள் உள்வாங்கப்படுறதுக்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தாலும் இது வந்து நிரந்தர கட்டிடங்கள் அதுவரை நிர்மாணிக்கப்பட்டிருக்கல. அது வரைக்கும் மாணவர்களின் விரிவுரை மற்றும் தங்குமிட வசதிகளுக்காக ரத்னபுரி கொழும்பு பிரதான வீதியில் உள்ள கட்டிடத்துல வந்து அவங்க வந்து வாடகைக்கு எடுத்து அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்றதுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. ஆமாம், அது வந்து 2019 வந்து அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. முதற்கட்டமாக வந்து குழு சேர்க்கை மாணவர்களை சேர்த்து வந்து மருத்துவ பீடத்துக்கான முதல் படி வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 75 மாணவர்கள் சேர்த்து அப்ப அந்த டைம் வந்து அந்த காலகட்டத்தின் அரசாங்கத்தில் வந்து பிரதமர் அந்த ரணில் விக்ரமசிங்க மற்றும் உயர்கல்வி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவங்க 2 பேரோட தலைமையில வந்து அந்த மருத்துவமனை கல்வி நடவடிக்கைகள் வந்து அதிகாரபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து அதே வருடம் 2019 செப்டம்பரில் வந்து அதுக்கான கட்டிடம் ஒன்று தேவை. அதுக்காக வந்து இவங்க வந்து சவுதி அபிவிருத்தி நிதி உதவியுடன் இணைஞ்சு வந்து இப்போ அவங்க வந்து கடன் ஒப்பந்தம் செய்து கிட்டத்தட்ட வந்து 187.5 மில்லியன் சவுதியா
அப்போ நம்ம சுமார் ஒரு $50 மில்லியன் அமெரிக்கா வந்து இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு வந்து அவங்க நிதியுதவி வழங்குவாங்க அடிப்படையில். அண்ட் மீதி தொகையை வந்து இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்றுறதாக வந்து ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுது. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதால வந்து 2020 வந்து அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வந்து ரத்னபுரி நவநகர கல்கடுவத்த வளாகத்தில் வந்து அதாவது இதுக்கு அந்த கட்டடம் கட்டுறதுக்காக அதாவது நிர்வாகம் மற்றும் கிளினிக்கல் கட்டடங்கள் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு. ஆமாம், அடிக்கல் நாட்டப்பட்டு அது தொடர்பாக தொடங்குற நேரம் வந்து முழு உலகமே சந்திச்ச ஒரு பேராபத்து தான் COVID-19. அப்போ அதுக்கு அதோட வந்து இலங்கையும் வந்து பொருளாதார வீழ்ச்சிகள், அரசியல் மாற்றங்கள் அந்த மாதிரி நடந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பின்னடைவாகி இப்போ வந்து அதாவது இந்த கட்டிடம் வந்து 2020ஆம் ஆண்டே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடிக்கல் நாட்டப்பட்டது வந்து 2020 அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் தலைமையில் 4 அரசாங்கங்கள் வந்து இதுல இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு தனி ஒரு அரசாங்கத்தால் செய்யப்பட்ட விடயம் இல்லை, ஒரு 4 அரசாங்கத்தால் செய்யப்படும். இது வந்து நாங்கள் வந்து மேலதிக விடயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்து சபக முன்னாள் துணைவேந்தர் வந்து பேராசிரியர் சுனில் சாந்த் தொடர்பு கொண்டு வினயம் போதும் அவர் சொன்னது வந்து அவர் வந்து 2019 காலம் தொடக்கம் வந்து அதில் பணியாற்றி வந்தவர்னால அவர் விளக்கம் தெரிவித்திருந்தார். இப்படி இது வந்து ஒரு அரசாங்கத்தில் செஞ்சதில்லை, இப்படி படிமுறையாக செஞ்சு தான் இப்போ வந்து இந்த முழு கட்டணமும் அதாவது அந்த அவங்களோட தேவையான நிர்வாகம் வந்து கிளினிக்கலுக்கு தேவையான கட்டணம் முடிவடைஞ்சிருக்கு. அதில் இன்னும் அதுக்கு தேவையான அதாவது மருத்துவ பீடம்னு சொல்லும் போது ஒரு கட்டடத்துக்குள்ள மட்டும் அடக்கிவிட முடியாது. அதுக்கான பெரிய ஒரு தேவைப்பாடுகள் இருக்கு. கிளினிக்கல் கட்டடம் அது மாத்திரமன்றி சர்ஜிக்கல் யூனிட் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ இது வந்து இப்போதைக்கு இந்த கிளினிக்கல் கட்டடம் மட்டும் தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஏனையவை வந்து இன்னும் அதற்கான பணிகள் நடைபெற்று இருக்கு. அது இனி வர காலங்களில் வந்து அதுக்கான வேலைகள் நடக்கும். ஆனால் முழுமையாக பார்க்கும் போது இந்த மருத்துவ பீடம் சப்ரகமுக பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட நிர்மாணத்துக்கான முன்னேற்பாடுகள் அதாவது முதல் படியே வந்து நாங்கள் முதல் படியை வந்து இந்த நாடு 2018ஆம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 4 அரசாங்கங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து தலையீடுகளை செலுத்தி இப்போ வந்து அதன் நிர்மாண பணிகள் முடிவடைந்து அதாவது இதுக்கான போதிய நிதியும் இல்லாமல் போயிட்டு இடையில வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் போயிட்டு திருப்பி அவங்க உள்ளுக்கு வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து இப்போ அதில் ஒரு கிளினிக்கல் கட்டடம் மட்டும் இப்போ திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து தவறாக வழி நடத்தப்பட்டிருக்கு. எப்படின்னா மருத்துவ பீடம் வந்து ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. அப்போ ஒரு அரசாங்கம் வரும்போது அந்த அரசாங்கம் வந்து அதுக்கான கிரெடிட்டை வந்து அவங்களா எடுக்கிறாங்களோ இல்லையோ மக்களாக கொடுப்பாங்க. அப்போ ஏன்னா உள்ளுக்கு இருக்க விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியாது. இது எப்படி எவ்வளோ காலமான ப்ராசஸ் அப்படின்றது தெரியாது. இப்போ இதில் வந்து அந்த பில்டிங்கில் வந்து 2024 வந்து ஒரு பாதி திறந்துட்டாங்க. ஆமாம், அதுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த டைமில் ஒரு தொகுதி வந்து ஆரம்பிக்கப்பட்டதோடு அதில் என்ன செஞ்சாங்கன்னா அந்த காலம் வரைக்கும் இந்த வாடகைக்கு இருந்த இடங்கள்லாம் வந்து அவங்க அதெல்லாம் விட்ரோ பண்ணி மாணவர்கள் அங்கே கொண்டு சேர்த்து அதில் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதில் மீதி இன்னொரு துண்டு ஒரு பகுதியை தான் இந்த அரசாங்கம் திறந்திருக்கு. இன்னும் மீதி ஒரு கட்டடங்கள் வந்து இனி வேறு அரசாங்கங்கள் வரும்போது அவங்க திறப்பாங்க. அப்போ சொல்ல முடியாது. இது வந்து அந்த அரசாங்கத்தில் நடைபெற்றுச்சு. அதனால இது வந்து தனியாக யாரும் கிரெடிட் எடுக்க முடியாது. இது வந்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் ஒவ்வொரு அரசாங்கங்களும் இதை செய்திருக்கிறாங்க. எனவே இது வந்து மருத்துவ பீடம் இப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்றது தான் இங்கே தவறான விஷயமே தவிர மருத்துவ பீடம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. எனவே இது தொடர்பான முழுமையான ஆய்வறிக்கையும் எங்களோட இணையதளத்துக்கு போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக.factors.com/tamil என்ற எங்களுடைய இணைய முகவரிக்கு சென்றால் நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் இது தொடர்பான விளக்கமான உங்களுக்கு வாசிக்க கடினமாக இருந்துச்சுன்னா அது தொடர்பான காணொலி வடிவங்கள் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் ஆகிய சமூக வலைத்தளங்களை பின்தொடர்றது மூலம் தினமும் வந்து நம்மளோட ஆய்வறிக்கைகளுக்கான காணொலிகள் வந்து நீங்கள் வந்து கண்டு அது தொடர்பான தெளிவூட்டல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி தகவல்கள் எதுவும் சந்தேகத்துக்குரிய தகவல்கள் அதாவது நீங்கள் வந்து இதில் உண்மைத்தன்மை தெரியாமல் இருக்கிற போன்ற தகவல்கள் வந்துச்சுன்னா அது தொடர்பாக எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் முறை சென்றலாம். சுஜி, ஆமாம், நீங்கள் அது தொடர்பான
தொடர்பான உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு அதை உட்படுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0771414696 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.